வணக்கம். நான் உங்க அட்வொகேட் சார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேபி பாலா இவங்க வந்து நிறைய பேசும் பொருளாச்சு. எப்படி இவங்கலாம் அந்த கூல் சுரேஷ் எல்லாம் இருக்காருல்ல, எப்படி இவனுக்கு மட்டும் இவ்வளோ காசு, யார்ட்டுமே இரவல் வாங்கலாங்கிறான், துணையா இருக்கலாங்கிறான், யார்ட்டுமே காசு வாங்கி நல்லது பண்ணலன்றான். எப்படி அவன் அம்பாரி விட்டு பிள்ளையான்னு கேட்ட மாதிரி நம்ம இப்போ ஒரு நிறைய பேருக்கு தெரியும், கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு ஒரு சேனல் இருக்கு. அதில் ஆக்சுவலி என்னன்னா, ஃபாரின்ல எம்பிபிஎஸ் படிக்கிற பசங்களை நிறைய பேட்டி எடுப்பாங்க. இந்த பையன் ஹெல்ப் பண்றான்னு நினைக்கிறேன். இந்த பையன் வந்து சம்பாதிக்கிறது இருக்குன்னு நினைக்கிறேன் வழி. ஆனா இந்த பையன் என்னன்னா, இப்போ இவனுக்கு வர்ற வருமானத்துல இந்த வீடியோ வருமானத்துல தெரியல, ஆனா ஒரு நல்லது பண்ணியிருக்கான். என்னன்னா, கோயம்புத்தூர்ல மெட்ஜோன்னு சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டுருக்கான் ஃப்ரீயா. இந்த பையனோட போட்டோ போடுற அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, ஃப்ரீயா வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ண வரவேற்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி நல்லது பண்ண அட்லீஸ்ட் நம்ம அவங்கள குறை சொல்லணும்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் வரவேற்கிறது ஒரே ஒரு வாயமொழி இருந்தாலே வர அர்த்தங்க. ஏன்னா இந்த கேபிஐ பாலாஸ் பண்ணது கூல் சுரேஷ் அவன் அம்பாரி விட்டு பிள்ளையா அப்படின்றான். அது மாதிரி சொல்றேன், யாரையும் மோட்டிவேட் பண்ணாதீங்க. மோட்டிவேட் பண்ணனாலும் வாயமொழி இருந்துக்குவான். இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ள இந்த ஆம்புலன்ஸ் போடுற மெட்ஜோன்னு சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் போடுற கோயம்புத்தூர்ல ஃப்ரீயா. சரிங்களா? அந்த பையனோட போட்டோ போடுறேன். இந்த பையனுக்கு ஒரு ஆட்சப். ஏன்னா காசு வாங்காம 108க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆம்புலன்ஸ் சொல்றப்ப வரவேற்கத்தக்கது. ஆம்புலன்ஸை ஃப்ரீயா கொடுத்துருக்கான்னா ரொம்ப ரொம்ப நல்லது பொதுஜனங்களுக்கு. 108க்கு அடுத்தது. சரிங்களா? நான் போடுறேன் பாருங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பையனுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா. பிளஸ் நம்ம சேனல்ல நான் என்னென்ன கண்டென்ட் வேணுமோ தேவையான கண்டென்ட் மட்டும்தான் போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.